இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துப்பா நம்ம இம்பார்ட்டன்ட் எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ 10th சரி 11th சரி 12th இந்த 3 கிளாஸஸோடு பார்த்தா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பார்த்தா ஒரிஜினல் நம்ம டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் டேபிள் வந்துச்சு ப்ளஸ் மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மகேஸ்வரப்பா. ஒரிஜினல் நம்ம டைம் டேபிள் தான் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தா ஸ்டார்ட் ஆகும், இன்றைக்கி பார்த்தா கம்ப்ளீட் ஆகும். நான் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது டெல்லாம் பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறோம். சரி டைம் டேபிள் தான் ஒரிஜினல் சப்ளிமெண்ட்ரியோட 2025ஓட. ஸோ வந்து நிறைய பார்த்தா டைம் டேபிள் வச்சு வந்து பார்த்தா நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி செடிக்கும் பாருங்க எக்ஸாம் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மீட்டர் கூட நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி மோர் கொஸ்டின் இப்போ டெய்லாக பார்த்தா பப்ளிக் எக்ஸாமாக தேவை இருக்குது. டெய்லாக ஸ்டடி மீட்டர் நம்ம சேனல் நம்ம அப்லோட் நான் பண்ணுவேன். ஸோ மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டலுக்காக சரி ரீவேல்யூஷன் பர்பஸஸ் ஸ்கேன் பர்பஸை நம்ம சேனல் நம்ம அப்லோட் நான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதை கூட நம்ம சேனல் நம்ம அப்லோட் நான் பண்ண போகிறேன். சரி 3 கிளாஸ் சரி 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்காக வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, அவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தான் வச்சுக்கோங்க. அப்போது தான் ஆள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக எல்லாம் வந்து பார்த்தா விஷயம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தா வீடியோ வந்து பார்த்தா என்னென்னா நான் போடுன்னு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே செய்யணும். அது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியலுக்காக பார்த்தா எப்படி படிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனல் நம்ம அப்லோட் நான் பண்ண போகிறேன். ஸோ உனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டைம் வந்து செய்யணும். அப்படி மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்டு மறுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணால் 10th சரி 11th சரி 12th சரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட ஒரிஜினல் டைம் டேபிள் தான் பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரிஜினல் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் 10th டைமிங் வந்து 10 o'clock to 1:15 வரைக்கும் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து தமிழ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜூன் கிடையாது, ஜூலை மந்த் வந்து அவங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜூலை வந்து பார்த்தா 4 ஸோ 4/7/2025 பார்த்தா ஃப்ரைடே இருக்குது. அன்றைக்கி வந்து அவங்க தமிழ் எக்ஸாம் பார்த்து நடப்போடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா 5/7/2025 சாட்டர்டே இருக்குது. அன்றைக்கி வந்து ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குது. 7/7/2025 பார்த்தா மண்டே இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தா இங்கிலீஷ் இருக்குது. 8/7/2025 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி டியூஸ்டே இருக்குது. அன்றைக்கி பார்த்தா மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. 9/7/2025 பார்த்தா வெனஸ்டே இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தா சயின்ஸ் இருக்குது. 10/7/2025 பார்த்தா தர்ஸ்டே இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தா ஒரிஜினல் பார்த்தா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஒரிஜினல் டைம் டேபிள் தான் இருக்குது 10th ஸ்டாண்டர்டுக்காக. ஸோ வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு டே பார்த்தா கேப் பண்ணால் விட்டுட்டாங்க இங்கிலீஷ்க்காக. சரியா ஸ்டூடெண்ட்? ஸோ யார் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தா ஃபெயில் ஆகிட்டாங்க. சரியா ஸ்டூடெண்ட்டு? ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் பார்த்தா ஒரு நாள் 2 சப்ஜெக்டாக ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்காக வந்து பார்த்தா எப்படி வந்து நம்ம படிக்கணும். சரியா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு உனக்கும் வந்து ஒரு மந்த் ஃபுல் டைமிங் இருக்குது. சரியா? ஜூன் கிடையாது, ஜூலையில் வந்து உங்கள் எக்ஸாம் நடந்து போடும். ஸோ ஜூன் வந்து ஃபுல் மந்த் வந்து உங்களால் படிக்க முடியும். சரியா ஸ்டூடெண்ட்? ஸோ ஜூன் மந்த் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. யாரும் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக நீங்கள் அப்ளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக வந்து பெஸ்ட் ஆப்ஷனுக்கு. சரியா? ஸோ இது வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க நீங்கள் இப்போமா நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போட வாழை நிறையா ஸ்கோப் பண்ண முடியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக. சரியா ஸ்டூடெண்ட்? ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் உங்களுக்கு எப்படி வந்து படிக்கணும் இந்த எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல் நம்ம அப்லோட் நான் பண்ண போட அடுத்த வீடியோ. சரியா? உங்களுக்கு ஒன்று டைம் வந்து சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். சரியா? ஸோ என்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அது கீழே கமெண்ட் பாக்ஸுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி நம்ம சேனல் நம்ம வீடியோ நம்ம அப்லோட் நான் பண்ண போட. சரியா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் கிடையாது, டைம் டேபிள் தான் இருக்குது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கூட வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் கூட ஸ்டார்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்டு.
ஸோ வந்துட்டு பார்த்தா 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா 4/7/2025 பண்ணா ஃப்ரைடே இருக்குது, அன்றைக்கி பண்ண தமிழ் இருக்குது. 5/7/2025 பண்ண சாட்டர்டே இருக்குது, இன்றைக்கி பண்ண இங்கிலீஷ் இருக்குது. 7/7/2025 பண்ணா பயாலஜி பயோபெட்னி ஹிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பண்ண ஒரு டே பண்ண கேப் இருக்குது சரியா. ஸோ 6 அன்றைக்கி பண்ண உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்தது, அன்றைக்கி பண்ண சண்டே இருக்குது. ஸோ அதுக்காக பண்ண எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 8/7/2025 பார்த்தா டியூஸ்டே இருக்குது, அன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இது எக்ஸாம் இருக்குது. 9/7/2025 பார்த்தா வெட்னஸ்டே இருக்குது, அன்றைக்கி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹோம் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தா எக்ஸாம் இருக்குது. ஆன் வந்து பார்த்தா வெட்னஸ்டே 9/7/2025. ஸோ வந்து பார்த்தா ஓடமன் பார்த்தா இருக்குது சரியா இல்லை. ஸோ ஜூன் கிடையாது, ஜூலை பார்த்தா உங்களுக்கு மந்த் பார்த்தா எக்ஸாம் பார்த்தா ஸ்டார்ட் ஆகும், இன்றைக்கி பார்த்தா 4. ஸோ ஜூலை வந்து 4 பார்த்தா எனக்கு எக்ஸாம் பார்த்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தா 10/7/2025 பார்த்தா தேர்ஸ்டே இருக்குது, அன்றைக்கி வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிராஃபி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா 11/7/2025 பார்த்தா தேர்ஸ்டே இருக்குது, அன்றைக்கி வந்து பார்த்தா மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி காமர்ஸ் இது எக்ஸாம் இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் 12th ஸ்டாண்டர்டோட. 12th ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து 2025 பார்த்தா டைம் டேபிள் தான் பார்ப்போம் 12th ஸ்டாண்டர்டுக்காக. ஸோ எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்டு. சப்ளை டேட் கூட வந்து கொடுத்துட்டாங்க இதில் சரியா. ஸோ 14 வரைக்கும் 29 வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து இருக்க டேட் மந்தோட சரியா. ஸோ மார்னிங் வந்து 11 o'clock to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வெப்சைட் ஓப்பன் இருக்குது சரியா. ஸோ 11 o'clock to 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போடுங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பெரிய விஷயமாக இருக்குது. வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் டைமிங் டேட்க்கு அனௌன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி இன்னும் வெப்சைட் நம்ம பார்க்க போட வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்டு. ஸோ வாங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம டைம் டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் டைம் டேபிள் தான் இருக்குது சரியா. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் சரியா ஸ்டூடெண்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பிஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், இன்றைக்கி வந்து 25/6 சரியா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஸ்டூடெண்ட் வந்து இதுக்குள்ள நீங்கள் டேட் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்டு 25. ஸோ ஜூன் வந்து 25 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். எதுக்காக வந்து பிஃபோர் வந்து பிஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து உங்கள் காலேஜ் வந்து சேரணும், அதுக்காக வந்து எக்ஸாம் வந்து பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் வந்து நட போடாங்க சரியா சார். நான் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த மாதிரி கிடையாது. 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஜூலை மந்த் அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜூன் கிடையாது ஜூலை மந்த் சரியா. நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஜூன் மந்த் வந்து 25 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 25 டேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே இருக்குது. ஸோ வெட்னஸ்டே தமிழ் இருக்குது. 26/6 அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே இருக்குது, அன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. 27/6/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இருக்குது, அன்றைக்கி வந்து மேத்தமேட்டிக்ஸ் பியாலஜி காமர்ஸ் எக்ஸாம் இருக்குது சரியா ஸ்டூடெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 28/6/2025 அன்றைக்கி சாட்டர்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாருக்கும் எக்ஸாம் இன்றைக்கி வந்து நடு போடாங்க வந்து 28/6/2025 சாட்டர்டே அன்றைக்கி நடு போடாங்க. நெக்ஸ்ட் வந்து 30 டேட்டு வந்து 30/6/2025 அன்றைக்கி மண்டே இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிராஃபி வந்து அன்றைக்கி நடு போடாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1/7/2025 டியூஸ்டே இருக்குது, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஹிஸ்ட்ரி வந்து நடு போடாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா 2/7/2025 பார்த்தா வெட்னஸ்டே இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இது எக்ஸாம் பார்த்தா நடத்த போகிறாங்க சரியா. ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. 11th and 12th 11th and 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கு வந்து பார்த்தா நடத்த போடும். ஆனால் இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தா ஜூன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க 12th ஸ்டாண்டர்ட் சரியா ஸ்டூடெண்ட்டு. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தா ஜூன் வந்து பார்த்தா 25 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜூலை வந்து பார்த்தா 2ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா ஜூலை மந்த் வந்து பார்த்தா 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10ஆம் தேதி உள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க 10th and 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்காக சரியா. இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஏன் வந்து பார்த்தா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க வந்து பார்த்தா திருப்பி வந்து காலேஜ்க்காக வந்து பார்த்தா அப்ளை பண்ணோம். அட்மிஷன் சீக்கிரம் வந்து காலேஜ் போகணும் ஸ்டூடெண்ட். அதுக்காக வந்து சீக்கிரம் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக வந்து சீக்கிரமாக டைம் லிஸ்ட் டேட் வந்து சீக்கிரம் பண்ணுறாங்க சரி ஸ்டூடெண்ட். ஸோ இன்னும் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து தான் டைமிங் எடுக்கிறது சரியா ஸ்டூடெண்ட். இதுவே கிடையாது. ஒரு மந்த்து டைம் எடுக்கிறது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது மந்த்தில் ஒரு மந்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்க்கு கூட வந்து நல்லா செய்யணும் சரியா. ஸோ மைண்டில் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை நான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தான் நான் எழுதுவேன், நான் பாஸ் ஆகினா நல்லா வந்து படிக்கணும் சரியா ஸ்டூடெண்ட்டு. இது வந்து பார்த்தா நீங்கள் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பை மிஸ்டேக் ஏதாவது நீங்கள் ராங் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை வந்து திருப்பி வந்து செகண்ட் டைம் அது மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்க ஸ்டூடெண்ட்டு. ஸோ கையில் வந்து செகண்ட் கூட வந்து சான்சஸ் இருக்குது சரியா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஃபெயில் ஆகிட்டாங்க மார்க்ஸ் பை சான்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சரி அது வந்து வேறு ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக வந்து எனக்கு தெரியும். நீங்கள் வந்து நீங்கள் கிளாஸ் நிறையா தான் நீங்கள் எழுதிட்டீங்க. ஆனால் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரியா. நான் அது வந்து தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அது மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரியா சார். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன அட்டன் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போகணும் அதுக்காக நீங்கள் நீங்கள் அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சரியா. நிறைய ஸ்டூடெண்ட் சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்காக ரெடி பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பிக்காக ரெடி பண்ணிட்டாங்க சரியா. நிறைய ஸ்டூடெண்ட் டோட்டல் சரியா ரீடோட்டலுக்காக அப்ளை பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் ரீவேல்யூஷனுக்காக அப்ளை பண்ணுறாங்க சரியா ஸ்டூடெண்ட்டு. ஸோ ரீவேல்யூஷன் பக்கம் சரி ரீடோட்டலுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ நான் போட்டுட்டேன். என்ன வந்து என்ன மீனிங் என்ன சரியா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கவே இல்லையா, அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் தருவேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மீனிங் என்ன, ரீவேல்யூஷன் என்ன பண்ணுவாங்க, டோட்டல் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டும் என்ன வித்தியாசம் இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் அந்த வீடியோ சரியா. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஸ்கேன் காப்பி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்க்கு தெரியும் சரியா ஸ்டூடெண்ட். ஸோ அது கூட வந்து இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ ஸ்டில்லாக உங்கள் கையில் வந்து நிறைய டைம் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணிக்க நீங்கள் படிக்க நீங்கள் ஸ்டூடெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நீங்கள் 10th சைடு 11th சைடு 12th ஸ்டாண்டர்ட் சைடு வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியலுக்காக உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுக்காக ஹெல்ப் வேணுமா, இங்கிலீஷ் சரி, ஃபிசிக்ஸ் சரி, காமர்ஸ் சரி, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், 11th and 12th ஸ்டாண்டர்டுக்காக இங்கிலீஷ் சரி, மேக்ஸ் சரி, சயின்ஸ் சரி, பயாலஜி சரி, கெமிஸ்ட்ரி சரி, ஃபிசிக்ஸ் சரி, அக்கௌண்டன்ஸ் சரி, ஜியோகிராஃபி சரி, ஹிஸ்ட்ரி சரி, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஒரு ஹெல்ப் வேணும் நான் ஸ்டடி மெட்டீரியலுக்காக, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரி, மாடல் கொஸ்டின் இப்போ சரி, பப்ளிக் ஜாபாக என்ன தேவை இருக்குது அது எல்லாத்துக்கும் நம்ம சேனல் நம்ம அப்லோட் நான் பண்ண போடு. ஸோ மறுக்கா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுற வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், டூ வெல் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்க்காக நீங்கள் நல்லா நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப
கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட். நீங்கள் நல்லா நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் 35, நீங்கள் பாருங்கள், நீங்கள் 32, நீங்கள் 33 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இதை பார்த்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு வாட்டி வந்துப்பா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துப்பா 45 வந்துச்சுன்னா 55 வரும். அது மாதிரி பாருங்க மார்க்ஸ் பண்ணால் ஸ்கோர் வரும். சரியா? அது மாதிரி பாருங்கள் மார்க்ஸ் வந்து பாருங்கள் வரும். சரியா ஸ்டூடெண்ட்டு? ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுற வீடியோ லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டைம் டேபிள் வந்து செக் பண்ணவே இல்லை. அதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாருங்கள் டைம் டேபிள் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இது சரியா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. 10th சைடு 11th சைடு 12th சைடு இது 3 கிளாஸ் பாருங்கள் டைம் டேபிள் வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருப்பானா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இல்லை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் நீங்கள் பண்ணிட்டீங்க, யாருப்பா தெரியாத டைம் டேபிள் என்ன பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும், டேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது, அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பாருங்கள் இந்த டைம் டேபிள் வந்து வீடியோ பாருங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து நிறைய வீடியோ நம்ம அப்லோட் நான் பண்ண போகிற சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்காக. சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரி, பேப்பர் வேல்யூஸ் நம்ம சரி இப்போ பண்ணுவாங்க ப்ரைஸ் சரிலாம் பண்ணால் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் நான் பண்ணேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரே நான் வரும். அது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. Okay, look, it is get it. Bye bye student. Wish you all the very best. Do well, confidence student yourself. All the best. Do well, confidence student. All the best. Okay, take it. Bye bye student. Bye bye.